இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுக்கிறீங்களே, உட்கார்ந்து பெண்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏன் சொல்லித்தரல அப்படின்னு. குறிப்பாக ஆண்களுக்கும் இது மாதிரி ஏன் திருமண வாழ்க்கைனா எப்படி இருக்கும், ஒரு பெண் உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களை எப்படி நடத்தணும், அவங்க எப்படியோட புரிதலோட வருவாங்க, அவங்க நம்ம குடும்பத்தோட இங்க நீங்க 5 பேர் இருக்கீங்க, அவங்க ஒருத்தர் வருவாங்க, இங்க 10 பேர் இருப்பாங்க, அங்க ஒருத்தர் வருவாங்க, அந்த ஒருத்தர் 10 பேரை அடாப்ட் பண்ணிக்கணுமா இல்ல 10 பேர் அந்த ஒருத்தர் அடாப்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் மாதிரி தான் வர்ற பெண் குழந்தைகளும் வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கணும், வர்ற பெண்ணும் நம்ம வீடு மாதிரி தான் இந்த வீடுன்னு நினைக்கணும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் உண்மையிலேயே பெண்களுக்கான தளம் இங்கே என்னவாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு தெரிந்து நிறைய இடங்கள்ல ஒரு ஆண், அதாவது கணவர் அடிச்சாரு அப்படின்னா அதை வாங்கி கொள்ளணும்னு சொல்றது யார் தெரியுங்களா? பெண்களே சொல்றாங்க. நீங்க உங்க வீட்டுக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னு உங்க அம்மாட்ட போய் கிராமங்கள்ல பொண்ணுங்க அழுதுன்னு எந்த வீட்டில் நடக்கல, உங்க அப்பா என்ன அடிக்கலையா? அது மாதிரி தான் இதுவும். குடும்பம்னா 1000 இருக்கும். போ முதல் கட்டம். ரெண்டாவது, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த செய்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்காகவே நீ வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஒரு கட்டம். இன்னொரு பக்கம் சில பெண்ணியவாதிகள், நாங்கள் ஆணுக்கு இணையா இருப்போம், ஒன்றே ஒன்றுதான், பெண்ணுடைய தன்மையும் மாறாமல் அவங்களுடைய சுதந்திரத்தையும் பறிகொடுக்காமல் இருக்கிறது பேர் தான் பெண்ணியம். அதுதான் உண்மையிலேயே இயற்கையான ஒரு விஷயமும் கூட. ஒரு சக மனிதனாக நடத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்க பார்வையா இருக்கே தவிர எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுங்க, ஸ்பெஷலா கவனிங்க அப்படி எதுவுமே இல்லை. எங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிங்க. ஒரு குடும்பம் நடக்குது அப்படின்னா சில பழைய பாடல்களில் சொல்லுவாங்களே, ஒரு வண்டி ஓடணும்னா 2 சக்கரம் வேணும்னு. அப்ப வண்டிங்கிற அந்த குடும்பம் ஓடணும் அப்படின்னா ஒரு சக்கரம் ஆணும் ஒரு சக்கரம் பெண்ணும் இருக்கும்போது இவர் மட்டும் முடிவெடுப்பார், நான் அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஏன்னா இவர்கிட்ட வருமானம் இருக்கு. அப்ப வருமானம் வரக்கூடிய பெண்கள் நாங்கள் முடிவெடுக்கட்டுமான்னு அடுத்த கேள்வி வரும். இது ஒவ்வொரு இடங்கள்லயும் மேலும் கீழும் இயங்கக்கூடிய ஒரு தராசு போன்றுதான் இருக்கே தவிர இது சரியாக நிற்கக்கூடிய ஒரு நிலையாக இதுவரைக்கும் இல்லை. இதான் காரணம். ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் நான் பார்த்திருக்கேன். நிறைய வரதட்சணை கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்படுது, குடும்ப வன்முறை வழக்குகள் பதிவு செய்யப்படுது. ஆனா பதிவு செய்யப்படாத கோடிக்கணக்கான வழக்குகள் இருக்குது நிறைய இடங்கள்ல. நான் பெண்களுக்கான சட்ட சேவை மையம் அப்படின்னு ஒரு அமைப்புல வேலை செஞ்சேன். எங்களோட அமைப்பு யாரெல்லாம் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போறது அவமானமா நினைக்கிறாங்க, காவல் நிலையத்துக்கு போய் என்ன பண்றதுன்னு தெரியல, சமூக நலத்துறைக்கு போய் அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளை எங்களுக்கு தெரியல, பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்க எங்க அலுவலகத்துக்கு வருவாங்க. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுக்கிறீங்களே, உட்கார்ந்து பெண்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏன் சொல்லித்தரல அப்படின்னு. குறிப்பாக ஆண்களுக்கும் இது மாதிரி ஏன் திருமண வாழ்க்கைனா எப்படி இருக்கும், ஒரு பெண் உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களை எப்படி நடத்தணும், அவங்க எப்படியோட புரிதலோட வருவாங்க, அவங்க நம்ம குடும்பத்தோட இங்க நீங்க 5 பேர் இருக்கீங்க, அவங்க ஒருத்தர் வருவாங்க, இங்க 10 பேர் இருப்பாங்க, அங்க ஒருத்தர் வருவாங்க, அந்த ஒருத்தர் 10 பேரை அடாப்ட் பண்ணிக்கணுமா இல்ல 10 பேர் அந்த ஒருத்தர் அடாப்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் மாதிரி தான் வர்ற பெண் குழந்தைகளும் வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கணும், வர்ற பெண்ணும் நம்ம வீடு மாதிரி தான் இந்த வீடுன்னு நினைக்கணும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிக்கொண்டே போகலாம். ஆனா உண்மையிலேயே பெண்களுக்கான தளம் இங்கே என்னவாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு தெரிந்து நிறைய இடங்கள்ல ஒரு ஆண், அதாவது கணவர் அடிச்சா அப்படின்னா அதை வாங்கி கொள்ளணும்னு சொல்றது யார் தெரியுங்களா? பெண்களே சொல்றாங்க. நீங்க உங்க வீட்டுக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னு உங்க அம்மாட்ட போய் கிராமங்கள்ல பொண்ணுங்க அழுதுன்னு எந்த வீட்டுல நடக்கல, உங்க அப்பா என்ன அடிக்கலையா? அது மாதிரிதான் இதுவும். குடும்பம்னா 1000 இருக்கும். போ முதல் கட்டம்.